ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் அன்புடன் மலர். இன்றைக்கி நம்ம சேனல் அன்புடன் மலரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொத்துக்கறியும் க்ரீன் பீஸ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 5 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 120 கிராம் கொத்துக்கறி, 1 கப் பச்சை பட்டாணி. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணிக்குவோம். இப்போது மிக்சியில் தக்காளி பழம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்குவோம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஹீலுக்ஸ் 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரை அடுப்பில் வச்சுருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். நார்மல் குக்கர்னா 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்து, அது கூட அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம், 2 கிராம்பு போடுறோம், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறோம், அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்றது வரைக்கும் நாம் வதக்குறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். வெங்காயம் வதங்கிறது வரைக்கும் மூடி வச்சு நம்ம வதக்கலாம். இப்போது அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கிறோம், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, தக்காளி பழத்தை சேர்க்குறோம். பச்சை வடை போகிறது வரைக்கும் அதை கொஞ்சம் வதக்குறோம். மூடி வச்சு கொஞ்ச நேரம் அதை வதக்குறோம். இப்போ பாருங்கள், அது நல்லா பச்சை வாடை போய் எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுக்கிற 120 கிராம் கொத்துக்கறியை அது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம 100 ml தண்ணி சேர்க்குறோம். தண்ணி சேர்த்து நல்லா அதை கிண்டி விட்டு ஃபுல் ஃப்ளேம் வச்சு கொதிக்க விட்டு, கொதித்ததுக்கப்புறம் குக்கர் லிட்டு போட்டு மூடுறோம்.
இப்போ பார்த்துக்குங்க, அந்த ரெட் பட்டன் மேலே வருது. அப்போது குக்கர் வந்து ஃபுல் ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது வெயிட்லேருந்து ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெயிட் பாருங்கள், நம்பர் 2 பொசிஷனில் இருக்குது. மட்டன் குக் பண்ணுறதுனால அது 2 பொசிஷன். 7 நிமிஷம் அதை குக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம். இப்போது மட்டன் நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட நம்ம க்ரீன் பீஸை சேர்த்துக்கிறோம். இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு காரம் எதுவும் தேவைன்னா நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ நம்ம க்ரீன் பீஸ் குக் ஆகிறதுக்காக திரும்பவும் ப்ரெஷர் குக்கர் லிட்டை போட்டு நம்ம அந்த வெயிட் நாஸில் வந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த ரெட் பட்டன் பாப்பப் ஆயிடுச்சு. அந்த வெயிட் இருக்கிற இடத்துலேருந்து ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது குக்கர் வந்து ஃபுல் ப்ரெஷரில் குக்கிங் நடக்குது. சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அதை குக் பண்ணுறோம். 10 நிமிஷம் கழித்து ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா க்ரீன் பீஸும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அது கூட நம்ம 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிகிறது வரைக்கும் நம்ம குக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நமக்கு கொத்துக்கறியும் க்ரீன் பீஸ் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக மல்லித்தழை சேர்க்க போகிறோம். இது வந்து ஹீலுக்ஸ் ஹர்ப் சிசர்ஸ். இதை வச்சு நம்ம எப்படி ஃபைனாக மல்லித்தழையை கட் பண்ணலான்னு பாருங்கள். இதுக்கு 5 பிளேட் இருக்குது, சர்ஜிக்கல் ஸ்டீல் பிளேட் இருக்குது. இதை வச்சு அது நம்ம ஃபைனாக கடைசியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கொத்துக்கறி க்ரீன் பீஸ் கிரேவியை நம்ம சாதத்தோடு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, நான், பரோட்டா இது கூடயே நம்ம சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நமக்கு கொத்துக்கறி க்ரீன் பீஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக
இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்புடன் மலர்.